எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய முக்கியமான நியூஸஸை முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃபால்க்கு கிட்டத்தட்ட 25,180லேருந்து 24,400 வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட். கிட்டத்தட்ட ஒரு 750 பாயிண்ட் ஃபால் ஆனதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸ் டாரிஃப் இஷ்யூ தான். இப்போ இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னாக்கா, யூஎஸ் கோர்ட்டில் டொனால்ட் ட்ரம்ப் வச்சிருக்க இந்த டாரிஃப்லாம் செல்லாது அப்படின்னு அவங்க கோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கோர்ட்டில், அதான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு கோர்ட்டில் அவருக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்திருக்கு. செகண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுலேயும் நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா இவங்க விதிச்சிருக்க அந்த யூஎஸ் டாரிஃப் செல்லாது. பட் ஈவன் தோ அக்டோபர் 10 வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டாரிஃப் ரன்னிங்கில் தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட், மார்க்கெட்டை மோஸ்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடியது நிஃப்டி சென்செக்ஸ். இதனுடைய எக்ஸ்பிரி டேட் சேஞ்ச் தான். இப்போ நிஃப்டி வியாழக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பெரி, வீக்லி எக்ஸ்பெரி வியாழக்கிழமை இருக்கு இல்லையா, சென்செக்ஸ் செவ்வாய்க்கிழமை இருக்குது, டியூஸ்டே இருக்குது. ஸோ இது அப்படியே கன்வெர்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நிஃப்டி செவ்வாய்க்கிழமையும் சென்செக்ஸ் வியாழக்கிழமையும் எக்ஸ்பெரி ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பெரி டேட் சேஞ்சும் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணோம். பிகாஸ் வியாழக்கிழமை பொதுவாக நிறைய எக்கனாமிக்கல் டேட்டா இருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எக்கனாமிக் டேட்டாவாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வாலட்டாலிட்டியாக இருக்கும் வியாழக்கிழமை தான். இப்போ இதுக்கு அடுத்து சென்செக்ஸ் தான் வியாழக்கிழமையில் எக்ஸ்பெரி நடக்கும். இந்த சேஞ்ச் நடக்க போகுது வரக்கூடிய வீக்கில் இருந்து. ஓகே, இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு பாசிட்டிவ், ஏன்னா இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டு செப்டம்பர் 3rd and 4th இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நரேந்திர மோடி பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு தீபாவளி பரிசாக தான் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் இருக்கும் அப்படின்றத. ஸோ இதில் பாசிட்டிவான இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து ஆட்டோ சேல்ஸ். ரீசண்டாக லாஸ்ட் மந்தோடைய இந்த ஆட்டோ சேல்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்தியன் எக்கனாமியை இது ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகும். ஸோ இதெல்லாமே வரக்கூடிய வாரங்களில் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு நியூஸஸ். டெக்னிக்கலாகவும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, க்ரூட் ஆயில் இதனுடைய சார்ட்டையும் நம்ம பார்ப்போம். நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டி இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ஓவரால் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ப்ரீவியஸாக 24,400 பாட்டம் சப்போர்ட்டாகவும் டாப்பில் 25,100 வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் கண்டினியூஸாக மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தோம், மார்க்கெட் இந்த ரேஞ்ச் அண்ட் சப்போர்ட் 24,400 450 இது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் இந்த சப்போர்ட் ரீஜன் டச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னா இந்த ரீஜனை, அதாவது 24,400 உடைக்கும் போது தான், இந்த லோ உடைக்கும் போது தான் ஃபர்தராக டவுன் சைடு அப்படிங்கிறதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்கோட முடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கணும் அண்ட் அப் சைடில் 25,150 இதை உடைச்சது அப்படின்னா தான் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட். ரைட் நோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் க்ரூஷியல் சப்போர்ட் 24,400 24,300ங்கிறது இந்த ஜோன் க்ரூஷியல் சப்போர்ட். லாஸ்ட் வீக்குடைய லோ உடைக்கும் போது இன்னுமே ஃபால் ஆகி 24,220 வரைக்குமே இந்த வாரம் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்லி திங், லாஸ்ட் வீக்குடைய லோ உடைக்கும் போது இந்த ஃபால் மேலும் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் ரைட் நோ சம் பாசிட்டிவான நியூஸ் அப்படின்றதுனால எஃபெக்ட்ஸ்னால மார்க்கெட் ரைட் நோ பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகுது. 24,585 இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் கேப் அப்லேயே ஓப்பன் ஆகலாம். பட் அப்சைடு மூமெண்ட் நடந்தால் கூட, ஈவன் அப்சைட் மூமெண்ட் நடந்தால் கூட 24,650 வரைக்குமே மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். இந்த ஜோன் பாருங்கள், இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்புங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லைன். மார்க்கெட் இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு இந்த கேப் ஃபில்லிங்கோட அப்சைடு போச்சு அப்படின்னா
இது தொடர்ந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ இதை உடைச்சதுனால வித்தின் இந்த ஜோன் இங்கே மார்க்கெட் ரீபவுண்டே ஆனால் கூட 24,650 670ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, பாடம் சப்போர்ட்டுங்கிறது 24,400 24,350. ஓகே, இதே போல் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி இன்னுமே செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 2023 ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆகுது, அகெயின் ஃபால் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 54,100லேருந்து எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு, 48,000 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கா. இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட், கண்டினியூஸாக ரைஸ் ஆகுது, அகெயின் ஃபால், அகெயின் ரைஸ், அகெயின் ஃபால். ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கா. ஸோ இந்த முறையும் மார்க்கெட் வந்து இந்த க்ரூஷியல் சப்போர்ட் பிரேக் பண்ணி லாஸ்ட் வீக் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, டவுன் சைடில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி இன்னுமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இந்த டபுள் பாட்டம் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஒன்லி திங் பாசிட்டிவ்னஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இதில் வந்து ஏதாவது சம் பாசிட்டிவான ஒரு அப்டேட் கொடுக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஈவன் தோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஜோன், அதாவது 54,500 54,600ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டாருக்கும் சரி, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி மெட்டல்ஸு டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் ஓரளவுக்கு ரிவர்சல் ஆகுது ஐடி செக்டார். ஐடி செக்டார் நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் 36,500 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகும்ட்டு. கரெக்டாக 36,445 தான் ஹை. அதை டச் பண்ணிட்டு தான் ஃபால் ஆகுது பாருங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீக் வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ரைஸ் ஆகும், அப்படி ரைஸ் ஆச்சுன்னா 36,500 வரைக்கும் இந்த ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக அந்த டார்கெட் ரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஃபால் ஆகுது. முக்கியமாக எஃப்எம்சிஜி செக்டார் தான் இப்போ இருக்கக்கூடிய இதில் ஒரு பாசிட்டிவான இதில் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், லாங் டேர்மில் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு, அதில் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் தான். எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும் ஒரு 57,000க்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு வந்து கொடுக்கலாம். அடுத்த வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் முக்கியமாக பாசிட்டிவாக இருக்குது ஆட்டோ செக்டாருக்கும் எஃப்எம்சிஜி செக்டாருக்கும். ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகும். குறிப்பாக இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, டாபர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகும். எஃப்எம்சிஜி ஸ்டாக், கன்சியூமர் டியூரபிள் குட்ஸு, ஆட்டோ செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸு, முக்கியமாக ஹெவி வெயிட்டான எஸ்பிஐ வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு டே வைஸாக க்ளோஸ் ஆகிருக்குது, 825 க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இது மோஸ்ட் ப்ராபப்ளி 840க்கு மேலே ஒரு வீக்லி கேன் க்ளோஸ் ஆனால் தான் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டு. பாடம் சப்போர்ட் ஈவன் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 740. எஸ்பிஐ எடுத்திருக்கவங்க இதனுடைய டெக்னிக்கல் வந்து இதுதான். மார்க்கெட் வந்து ஓவரால் அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட 840க்கு மேலே பிரேக் அவுட் தான் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தளவுக்குமே ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன் ஜோனில் தான் இருக்குது பாருங்க. ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட மார்க்கெட் வந்து அண்டர் தி கரெக்ஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் டு 910ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமாக வந்து ஐடி செக்டர் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்குது. ரிவர்சல் ஆகலை, பட் கன்சால்டேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. மோர் செல்லிங் ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங் செக்டரில் தான் இப்போதைக்கு மோர் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஃபைன், இதுக்கு அடுத்து வந்து க்ரூட் ஆயில் அண்ட் கோல்டு வந்து பார்ப்போம்.
நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் செப்டம்பர் 3rd இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து செப்டம்பர் 6th வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயில் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். இந்த ரேஞ்ச் வந்து க்ரூட் ஆயில் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்சைடில் கரெக்டாக இந்த ஜோனில் வந்து பாருங்கள், H4ல் வச்சு பாருங்கள். இந்த ஜோனில் இதுவாகுதா? அதே போல் இதை லைக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி இருக்குதா? ஸோ இந்த வாரம் அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, அதாவது 5740க்கு மேலே அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த லைன் வந்து நான் வச்சுருக்கிறது வந்து H4ல் வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து நோட் பண்ணி பாருங்கள். இதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 5745. இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக அப்சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே, இந்த பாட்டம் சப்போர்ட்டுக்கும் இதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 5590 வரைக்கும், 5750 5590 இந்த ஜோனுக்கு இடைப்பட்ட இடத்துல இங்கே எங்கே ட்ரேட் ஆனாலும் ரேஞ்ச் பவுண்டு தான். ஈவன் கீழே ஃபால் ஆச்சுன்னா அகெயின் மேலே ரைஸ் ஆகும், டாப்பில் டச் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் இந்த இடத்துல ட்ரேடிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து பார்ப்போம். கோல்டு பொறுத்தவரை நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தோம். கோல்டை பொறுத்தளவுக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது, ஒரு நியூ ஹையை டச் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது நடக்குதா? இந்த ப்ரீவியஸ் ஹையோட இது ஹை ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே இந்த ஹையோட இந்த ஹை ரைஸ் ஆகிருக்கு. டெஃபினட்டாக ஒரு நியூ ஹையை டச் பண்ணோம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம். கண்டினியூஸாக ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. சரி, இப்போ இதில் வந்து 4 நாள் ரைஸ் ஆகுது. ஏன் வந்து அடுத்து 4 நாள் ஃபால் ஆகணும்? ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். அகெயின் ஒரு 10 days வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகுது, அகெயின் ஃபால் ஆகுது. இப்போ இந்த ரைஸ் அதாவது ஒரு ஸ்விங் மாதிரி தான். இப்போ இதுக்கு அடுத்து வந்து அடுத்த ஸ்விங் வந்து ஃபால் ஆகும். எப்படி வந்து நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குதோ அதே மாதிரி இது ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அடுத்த ஸ்விங் வந்து ஃபால் ஆகும். இந்த சப்போர்ட் ரீஜன் வரும்போது அப்சைடு வந்து எடுக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். ஈவன் தோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆனால் கூட ரொம்ப அதிகமாக அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. மேக்ஸிமம் 1,04,200. ஓகே, இப்போ ரைட்னா 1,03,820 இருக்குது. 1,04,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, பாடம் சப்போர்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாடம் சப்போர்ட்டுங்கிறது 1,07,750. ஓகே, 700 750ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் அப் ட்ரெண்ட் தான். அடுத்த சைக்கிள் அடுத்த வாரம் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு, கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஃப்டி ஈவன் கேப் அப் ஆனால் கூட 24,650 670 வரைக்குமே அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான், டவுன் ட்ரெண்டு தான். நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஓகே, சென்செக்ஸ் எக்ஸ்பெரி வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்கு அடுத்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பெரி வியாழக்கிழமையும் நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரி வந்து செவ்வாய்க்கிழமையும் இருக்குது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னும் கூட பார்க்கலாம்.